வாழ லாய்க்கியே கிடையாது, மரித்து போய் விட வேண்டும், தற்கொலை செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நேராக கொண்டு போய். அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஒரு கர்த்தரை எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருடைய கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, சபைக்கு உபத்திரவங்கள் உண்டுதான். சபைகள் அடிக்கப்படுவதும் நொறுக்கப்படுவதும் தீக்கிரையாக்கப்படுவதும் ஊழியர்கள் அடிக்கப்படுவதும் ரத்தம் சிந்தப்படுவதும் திருச்சபைக்கு நியமிக்கப்பட்டதுதான். ரத்த சாட்சிகள் கூட உண்டாகும். ஆனால் இன்றைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக சமாதானம் எடுபட்டு போகும். இந்த கடைசி நாட்களில் எது குறையும் என்று கேட்டால், மனிதர்கள் மத்தியில், மனித சமுதாயத்தின் மத்தியில் சமாதானம் குறைந்து கொண்டே வரும். எந்தெந்த பகுதியிலெல்லாம் சமாதானம் குறையும் வேகமாய் பார்க்கலாம். ஒரு 4 இடங்களில் மனிதனுடைய சமாதானம் குறைக்கப்படும். நாம் சமாதானத்தை சுவிசேஷமாய் சொல்லும் போது அந்த சமாதான குறைவு, அவனுடைய எந்த பகுதியில் குறைவுள்ளவனாய் இருக்கிறானோ அந்த குறைவு சரிப்படுத்தப்பட வேண்டும். அதனால சமாதானத்தை நாம் சுவிசேஷமாய் சொல்லும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். நம்ம போய் சுவிசேஷம் சொல்லுவோம். ஒரு மனுஷனுக்கு இயேசு தேவைப்படுகிறாரா, சமாதானம் தேவைப்படுகிறதா? ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு தேவைப்படுகிறதா, சமாதானம் தேவைப்படுகிறதா? ஒரு மனுஷனுக்கு விடுதலை தேவைப்படுகிறதா, சமாதானம் தேவைப்படுகிறதா? ஒரு மனுஷனுக்கு கட்டவிழ்ப்பது தேவைப்படுகிறதா, சமாதானம் தேவைப்படுகிறதா என்பதை நாம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனுஷனுக்கு எந்த நற்செய்தி? அப்படி என்று கேட்டால், இருதயத்திலே வெறுமையா இருக்கிறவனுக்கு சமாதானம் கிடையாது. அப்படி என்றால் எந்த இடத்திலெல்லாம் சமாதான குறைவு வரும் என்பதை நாம் தெரிந்தால்தான் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது எந்த இடத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறானோ அந்த இடத்துல நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும், சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதனால ஒரு 4 இடங்களில் சமாதான குறைவு ஏற்படும். கர்த்தர் அங்கு சமாதானத்தை கொடுக்கிறார். முதலாவது, ஒரு மனிதன், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போகும். இது உள் சமாதானம், இன்னர் பீஸ், உள் சமாதானம். முதலாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போகிவிடும். உள் சமாதானம் அல்லது இன்னர் பீஸ் அப்படிங்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. போதும். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு. சமாதானம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் இடத்துல பல நற்காரியங்கள் இருக்கிறது. அது விடுதலை, சுகம், பரிசுத்தம், கிருபை, கட்டவிழ்ப்பு, இப்படி அநேக நற்கிரியைகள் இருந்தாலும் அதுல ஒரு நற்கிரியை சமாதானம். தேவ ஜனங்களுக்கு, அதிலும் குறிப்பாக சொன்னா மனிதர்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய பிரியமாய் இருக்கு. மனிதர்கள் சமாதானமாய் வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அநேகர் வெளித்தோற்றத்திற்கு சந்தோஷமா இருப்பதை போலவும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை போலவும் அவர்கள் காட்டுவார்கள். முகத்துல காட்டலாம், நடக்கையில காட்டிடலாம். ஆனால் உள் சமாதானம் என்பது ஒரு மனிதனுக்கு இல்லை என்பதை சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகன் கரெக்டா கண்டுபிடிக்க வேண்டும். அவனுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், கை நிறைய சம்பாத்தியம், நல்ல வீடு வாசல் இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்று சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு கொடுத்து ஒரு மனிதன் உண்மையிலே சமாதானமா இருக்கிறானா இல்லையா என்பதை காட்டி கொடுத்து விடுவார். அப்படி என்றால் வெளித்தோற்றத்தில் எவ்வளவுதான் சந்தோஷமாய் வாழ்ந்தாலும் அது உண்மையான சமாதானம் கிடையாது. ஒரு மனிதனுடைய இருதயத்திலே சமாதானம் வரணும், அதுதான் உண்மையான சமாதானம். அப்படி என்று கேட்டால் சுவிசேஷம் அறிவிக்கிற போது ஒரு மனிதன் எவ்வளவு பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சுவிசேஷத்திற்கு பிறகு அவனுக்கு என்ன ஐஸ்வர்யம் கிடைக்கலையோ அவனுக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் ஒரு சமாதானம் கிடைக்க வேண்டும். அந்த சமாதானம் தான் ரொம்ப முக்கியம். எப்போ ஒரு மனிதன் சமாதானத்தை இழந்து போகிறான், அந்த இடம் வெறுமையாகிறது கேட்டால், பாவம் செய்கிற மனிதனுக்கு சமாதானம் இருக்கவே இருக்காது. அநேக மனிதர்கள் வெளித்தோட்டத்தில் நல்லவனை போலவும் நீதிமான் போலவும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்பவும் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அந்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் சமாதானத்தை இழந்து விடுவார்கள். சிலருடைய குடும்பத்தில் இவங்க பாவம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இவருடைய முன்னோர்கள் செய்த பாவம் சாபமாய் இவருடைய குடும்பத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எந்த குடும்பத்தின் மீது, எந்த நபர்கள் மீது சாபம் இருக்கிறதோ அந்த சாபத்திற்கு உள்ளானவர்களுக்கு சமாதானம் இருக்கவே இருக்காது. பாவம் செய்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்காது. யார் மேல, யார் குடும்பத்தின் மேல சாபத்தின் பிரச்சனை, சாபத்தின் பழி இருக்கிறதோ அவர்களுக்கு சமாதானம் இருக்காது. இன்னும் அநேக நெருக்கடிகள் மத்தியில் இருப்பாங்க. எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா
என்னால ஃப்ரீயா சுதந்திரமா இருக்கமில்ல, ஒரு நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கிறேன்னு சொல்வார்கள். அவர்களுக்கு சமாதானம் இருக்காது. இதை எல்லாம் நாம் தான் அறிந்து கொண்டு ஒரு மனிதன் எந்த பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறான் என்று ஏற்ற சமயத்தில் ஏற்ற வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். சமாதானத்திற்காக அலைந்து திரிகிற ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை தான் சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். அவனுக்கு சமாதானம் வேண்டும். எல்லாம் இருக்கும், ஆனா உள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வழக்கமாய் நடக்கிற காரியங்கள். ஆனா இந்த கடைசி காலத்துல ஒரு மனுஷன் எப்போது சமாதானத்தை இழக்கிறான்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கு. ஆனால் கடைசி காலம் என்பது இந்த ரெண்டு காலங்களையும் தாண்டி வித்தியாசமானது. ரெண்டு காலத்தின் வீரியத்தை தாண்டி அதிக வீரியம் கொண்டது. அப்படி என்று கேட்டால் கடைசி காலத்தில் ஒரு மனுஷன் எந்தெந்த வழிகளில் சமாதானத்தை இழந்து நிற்க முடியும் என்று கேட்டால், முதலாவது சிம்பிளா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எதிர்பார்த்த ஒன்று நடக்காத போது அவன் சமாதானத்தை இழந்து விடுகிறான். எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஏதாவது நடக்கும், அது படிப்பானாலும் சரி, அது வேலையானாலும் சரி, அவனுடைய குடும்ப காரியமானாலும் சரி, எதிர்காலமானாலும் சரி, எதிர்பார்த்த ஒன்று நடக்காத போது அவனுக்குள்ள சமாதானம் கெடுபட்டு போகிறது. இந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலம் போட்டி ஓடக்கூடிய காலம்தான். நீ ஓடு, இல்லாட்டி ஒன்னே முந்தி ஒருத்தர் ஓடிடுவான். நீ போய் வேலையை வாங்கிரு, இல்லாட்டி இன்னொருத்தன் போய் வேலையை வாங்கிடுவான்னு சொல்லக்கூடிய சமுதாயம். நீ ஓடல, நீ உட்கார்ந்துகிட்டே இருந்தா எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, உன்னை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. அப்படி என்று கேட்டால் ஓடும் போது அவன் எதிர்பார்ப்போடு தான் ஓட வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்காத போது அவன் சமாதானத்தை இழந்து விடுகிறான். இந்த கடைசி நாட்களில் இரண்டாவது, சூழ்நிலைகள் எதிராக ஆன உடனே அவனுக்குள்ள சமாதானம் போயிருது. நான் நல்லா இருக்கிறேன், நான் செண்டம் எடுக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் பார்த்தோம்னா எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கிறான், அவனைத்தான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி சூழ்நிலை தெரியுதே அப்படின்னு பார்த்தா நமக்கு சமாதானம் இல்லாமல் போயிடும். நல்ல படகு போய்கிட்டு இருந்தால் சமாதானம் இருக்கும். ஒரு கடல் கொந்தளிப்பு வந்துருச்சு, காற்றும் கடலும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு கேட்டால் சமாதானம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சூழ்நிலைகள் எதிராய் காணப்படும் போது சமாதானம் குறைய ஆரம்பித்து விடும். இதையும் தாண்டி முக்கியமானது, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெறுமை காணப்படுகிறதோ அவன் சமாதானத்தை இழந்து விடுவான். அதனால தான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அநேக நேரத்தில் சொல்றது, தனிமையா இருக்காதீங்க, கர்த்தரோடு இருங்க. இந்த தனிமை என்ற உணர்வு தான் வெறுமையை கொண்டு வர ஆரம்பித்து விடும். உனக்கு யாருமே கிடையாது, உன்னை பேச யாருமே கிடையாது, விசாரிக்க ஆளே கிடையாது, நீ தனி ஆளாத்தான் இருக்கிற, இந்த உலகத்தில் நீ இருந்து வேஸ்ட் என்று சொல்லி அந்த தனிமை நம்மளுடைய இருதயத்தை வாட்டி வதைக்கும் போது ஒரு வெறுமை நம்மளுடைய இருதயத்தில் ஆட்டோமேட்டிக்காக உதிக்க ஆரம்பித்து விடும். வெறுமை உள்ள ஆத்மாவுக்கு சமாதானம் இருக்கவே இருக்காது. இன்றைக்கு வாலிபர்கள் அநேகர் சந்திக்கிற பிரச்சனை, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கிற மாதிரி உணர்வு, அந்த ஃபீலிங் இருக்கு, எனக்கு ஏதோ ஒரு வெறுமை, எல்லாமே இருக்கு, என்னன்னு தெரியல, எனக்குள்ள ஒரு வெறுமை. இந்த ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தனிமையும் வெறுமையும் இருந்தால் அவனுக்கு சமாதானம் இருக்கவே இருக்காது. இப்படி இந்த உலகத்தில் அநேக நபர்கள், தனி நபர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல வேலை பார்க்கலாம், கை நிறைய சம்பளம் வாங்கலாம், சம்பளத்தை நல்லா செலவு பண்ணலாம், 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் மாச சம்பளம் வாங்கலாம், நல்ல வீடு வாசல் எடுக்கலாம், கார்ல எடுக்கலாம், பைக் வாங்கலாம், நல்லா ஊர் சுத்தலாம், நல்லதுதான். அவன் எப்போ வரைக்கும் அவன் நல்லா இருப்பான் தெரியுமா? நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு படுக்க போறான்ல, அப்போ வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு நல்லா செலவு பண்ணுவான், ஃப்ரெண்டோட சுத்துவான், பார்க்குக்கு போவான், ஹோட்டலுக்கு போவான், பீச்சுக்கு போவான், தியேட்டருக்கு போவான், விளையாட பிளே கிரவுண்டுக்கு போவான், அவன் பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணுவான். அப்போ அவனுடைய உண்மையான பிரச்சனை தெரியவே தெரியாது. நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு படுத்த படுக்கைக்கு போறான். எந்த மனிதன் படுத்த படுக்கையில கண்ணை மூடின உடனே நல்லா தூங்குகிறானோ அவன் சமாதானம் உள்ளவன். தூக்கமே வரல, உருண்டுகிட்டே வாரேன்னா அவனுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒன்று தனிமை, இல்லாட்டி வெறுமை, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலை. நம்ம நினைக்கும் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பணம் வைத்திருக்கிற தொழில் அதிபர்கள் உட்பட, அரசியல்வாதிகள் உட்பட, நல்ல நம்ம பேட்டி கொடுக்கும் போது மட்டும் வீடியோ மட்டும்தான் பார்க்கும். எப்போ இவர் எவ்வளவு தைரியசாலியான ஆளா இருக்காரு, எவ்வளவு பயங்கரமான ஆளா இருக்காரு, இவரெல்லாம் சோர்ந்தே போக மாட்டாரு, இவர் 4 பேர் அடிச்சிருவாரு, இவர் தான் 4 பேருக்கு பிரச்சனை உண்டாக்குவாரு, இவர் யாரு பிரச்சனை கொடுத்தாலும் சமாளிச்சுவாருன்னு நம்ம நினைப்போம். எப்போ வரைக்கும் இந்த வீடியோவில் எடுக்காங்களே, வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்களே, அப்போ வரைக்கும் இவர் நடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவருடைய ஒரிஜினாலிட்டி எங்க தெரியும்? வீட்டுக்கு போகட்டும், வீட்டுக்கு போய் நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு அவர் பெட்டில் போய் நல்லா தூங்கி பழகட்டும், அவர் சமாதானமா இருக்கிறார் என்று ஒத்துக்கொள்ள முடியும். எந்த மனிதன்
பெட்டுக்கு போன உடனே கண்ணை மூடி நல்லா தூங்குறானோ அவன் சமாதானம் உள்ளவன். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில எத்தனை தனி மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கு. எல்லாம் இருக்கு, சமாதானம் இல்லாமல் இருக்கு. சமாதானம் இல்லை என்றால் அந்த வேதனை உள்ள வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை. சமாதானம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு இல்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனாலும் சரி அவன் தரித்திரனே. அவன் எவ்வளவு பெரிய லாபம் படைத்தவனானாலும் அவன் நஷ்டத்துக்குரியவன் தான். எல்லாம் இருந்து சமாதானம் இல்லாம எத்தனை பேர் தற்கொலை பண்ணுகிறார்கள். எல்லாம் இருக்கும், ஏன் தற்கொலை பண்ணுகிறார்கள்? சமாதானம் இல்ல. சமாதானம் ஒரு மனிதனை வேதனை உண்டாகிரும். எவனுக்கு சமாதானம் இல்லையோ அவனுக்கு வேதனை உண்டாயிரும். எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி அது ஒரு எமோஷனலை கொண்டு வந்து தான் வாழ லாய்க்கியே கிடையாது, மரித்து போய் விட வேண்டும், தற்கொலை செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நேராக கொண்டு போயிடும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு விடுதலை எவ்வளவு முக்கியமோ, ஒரு மனிதன் வியாதியிலிருந்து எப்படி சுகப்படுவது முக்கியமோ, கட்டப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கட்டவிழ்ப்பது எவ்வளவு முக்கியமோ, அதற்கு நேர் இகராய் சமாதானம் இல்லாதவனுக்கு சமாதானத்தை கொடுப்பதும் அவ்வளவு முக்கியமானது. எல்லாம் இருக்கும், சமாதானம் இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால தான் கர்த்தர் 7 சுவிசேஷத்துல முக்கியமான ஒரு சுவிசேஷம் சமாதானத்தை சொல்லி. ஏன்னா மனிதர்கள் சமாதானம் இல்லாமல் அங்கு இங்கு ஓடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசி காலம் என்று இன்னும் மோசமான காலம், இன்னும் ஆபத்துக்கள் நிறைந்த காலம், சமாதானமே எடுபட்டு போகக்கூடிய காலம். அப்படி என்று கேட்டால் எவ்வளவு வேதனை உள்ள வாழ்க்கை. அதனால தான் கர்த்தர் சொன்னார், சுவிசேஷகன் எழும்பி சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதுதான் மறுபடியும் சமாதானம் சீர்பெற ஆரம்பிக்கும். சமாதானம் மறுபடியும் ஜனங்களுடைய உள்ளத்திற்குள்ளே போக ஆரம்பிக்கும். அதனால சமாதானத்தையே நம் சுவிசேஷமை அறிவிக்க வேண்டும். முதலாவது உள் சமாதானம், இன்னர் பீஸ் அநேக மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது. இரண்டாவது தேவனோடு சமாதானம். ஒரு மனுஷன் தனிமை, வெறுமை, பாவம், சாபம், வியாதி வந்ததுனால அவனுடைய உள் சமாதானம் பாதிக்கப்படுகிறது. இது ஒரு வகை. இரண்டாவது வகை, அவன் தேவனோடு சமாதானம் இல்லாமல் போனால் ஆபத்து. இரண்டாவது, அவன் தேவனோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பூமியில இந்த சமாதானத்தினுடைய இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டா, நிலையான சமாதானம் எப்ப கிடைக்குன்னா, கர்த்தரை தவிர வேறு எந்த இடத்திலும் நிலையான சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. இதையும் தாண்டி சொல்றேனே, யார் ஒருவர் தேவனோடு சமாதானமாய் இல்லையோ அவர்கள் மேல் ஆபத்துக்கள் வரும். யார் தேவனோடு சமாதானம் இல்லையோ அவர்கள் மேல் பிசாசு ஆதிக்கம் செலுத்துவான். யார் தேவனோடு சமாதானம் இல்லையோ அவர்கள் படுகுழியிலே விழுந்து விடுவார்கள். யார் தேவனோடு சமாதானம் இல்லையோ அவர்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் கால்களுக்கு கீழே கண்ணி வைக்கப்பட்டிருக்கும். யார் தேவனோடு சமாதானம் இல்லையோ அவர்களுடைய வாழ்க்கை நரகத்துக்கு நேராய் போக ரெடியாக இருக்கும். அதனால தான் தேவனோடு சமாதானம் இருக்கணும். இந்த கடைசி காலம் ரொம்ப முக்கியமான காலம், தேவ கோபாக்கினை வெளிப்படக்கூடிய காலம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 15, 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாகினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். ஏன் தேவனோடு ஒரு மனுஷன் சமாதானமா இருக்கணும்னு கேட்டா, கடைசி காலத்தில் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட போகிறது. கடைசி காலத்தில் தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்த போகிறார். அப்படி என்று கேட்டால் சங்கீதம் 2ஆவது அதிகாரத்துல 12ஆவது வசனம் சொன்னதை போல, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் இருக்கணும்னா அவருடைய பாதத்தை முத்தம் செய்து அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அப்படி என்று கேட்டால் கடைசி காலம் என்பது பிசாசு மட்டும்தான் போராட்டத்தையும் உபத்திரவத்தையும் கொடுப்பான்னு நம்ம நினைக்கிறோம். இதையும் தாண்டி இருக்கு, ஆட்டுக்குட்டியானவரும் தன்னுடைய கோபாக்கினையை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள் இந்த கடைசி நாட்கள் தான். எந்த மனிதன் தேவனோடு சமாதானமா இல்லையோ, தேவனுக்கு விரோதமாய் பேசுறது, தேவனுக்கு விரோதமாய் எழுதுறது, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுறது, தேவனுக்கு விரோதமா பாடுறது, தேவனுக்கு விரோதமாய் ஜனங்களை கூட்டம் கூட்டுவது, தேவனுக்கு விரோதமாய் ஐக்கியத்தை சேர்ப்பது, தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகளை செய்கிறது என்று எது நடக்கிறதோ அவன் தேவனோடு சமாதானமா இருக்க மாட்டான். அவன் மேல் தேவ கோபாக்கினை வர ஆரம்பிக்கும். அப்படி என்றால்
என்றால் வரக்கூடிய கோபாக்கினையில் இருந்து ஒரு மனுஷன் தப்பித்துக் கொள்ளணும்னா அவன் தேவனோடு சமாதானமாய் இருக்கணும். எந்த மனுஷன் தேவனோடு சமாதானம் இல்லையோ வரக்கூடிய அழிவிற்கும் வரக்கூடிய ஆபத்துக்களுக்கும் அந்த மனிதன் தப்பித்துக் கொள்ள முடியவே முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேனே, மகா அலெக்சாண்டர் பல நாடுகளை பிடிப்பதற்கு புறப்பட்டு போகும்போது அவர் முதல் எடுத்த சண்டையெல்லாம் போட மாட்டார். அவர் தன்னுடைய குதிரையின் மேல தன்னுடைய கிரீடத்தையும் பட்டயத்தையும் வச்சு ஊருக்குள்ள அனுப்பிவிட்டுருவார். அந்த நாட்டுக்குள்ள உள்ள போனவங்க எல்லாம் பார்த்து இது அலெக்சாண்டருடைய குதிரை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் அதே கிரீடத்தோட அதே பட்டயத்தோட குதிரை ரிட்டன் வந்துருச்சுன்னா இவங்க சண்டை போட இல்லை, நாங்கள் சமாதானம் ஆகிறோம்னு அர்த்தம். அப்போனா அலெக்சாண்டர் மறுபடியும் போய் அவங்க கூட சண்டை போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் அடித்து கொன்று இடையூறு பண்ணி அந்த நாட்டை பிடிக்க வேண்டியதில்லை. சமாதானமாக வந்துருச்சுனாலே ஓகே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர் நம்மளோட சமாதானம் ஆகிட்டாரு, சண்டையோட அவர் விரும்பலை அப்படின்னு அர்த்தம். அப்படி என்றால் இவர் ஓகே, நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், நான் உங்களுக்கு வரி செலுத்துறேன், நீங்கள் எங்கள் மேலே ஆளுகை செஞ்சுக்கோங்க, எங்களோட சண்டை போடாதீங்க, கலவரத்தை உண்டு பண்ணாதீங்க, நாட்டு மக்களை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி என்றால் யார் அலெக்சாண்டரோடு சமாதானமாக இருக்கிறார்களோ அந்த நாட்டோடு இவன் போய் சண்டை போட்டு அந்த நாட்டை பிடிக்க மாட்டான், சமாதானமாயிரும். ஆனால் எந்த நாட்டில் அலெக்சாண்டருடைய குதிரையை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்களோ ரிட்டன் போகவே இல்லைனா இவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கூட சண்டைக்கு ரெடி ஆகிட்டாங்க, நான் அனுப்பின குதிரை இந்த டயத்துக்குள்ள வரல, அந்த கிரீடமும் வரல பட்டையும் வரல, பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு எவ்வளவு பெரிய தெனாவட்டுன்னு சொல்லி இவங்க மறுபடியும் சண்டைக்கு உள்ள இறங்கி பயங்கரமா சண்டையை போட ஆரம்பிச்சிருவாங்க. அலெக்சாண்டர் தன்னோடு சமாதானமா இல்லாத எல்லா நாடுகளையும் அடித்து அப்படித்தான் கைப்பற்றி இருக்கிறார். அந்த மாதிரி இந்த கடைசி காலத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம் வெளிப்படக்கூடிய நாட்கள். ஒரு பக்கம் பிசாசு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான், இன்னொரு பக்கம் ஆட்டுக்குட்டியானவர் தேவகுமாரன் ஒரு பக்கம் கோபத்தை அவர் கோபாக்கினையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் யார் தேவனோடு சமாதானமா இல்லையோ அவர்கள் மேல தேவ கோபாக்கினை வந்து விழும். வரக்கூடிய ஆபத்துக்களுக்கு அவர்களால் தப்பித்துக் கொள்ள முடியாது. அநேக நியாய தீர்ப்புகள், மலைகள் குலுங்குவதும் சமுத்திரங்கள் குலுங்குவதும் நிலநடுக்கங்கள் வருவதும் அநேக காரியத்தில் முக்கியமானது தேவனுடைய நியாய தீர்ப்பு. பிரம்மாண்டமா பெரிய பெரிய ஜனங்கள் கொத்து கொத்தா மரிக்கார்களே, இது தேவனுடைய ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்கினை. எந்த மனித சமுதாயம் வான பரியந்தம் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தேவனோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த நேரத்தில் அந்த பட்டணத்திற்கு தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பார். சோதோம் குமாரா பட்டணத்திற்கு தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார். ஜனங்கள் தேவனோடு சமாதானமா இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் பார்த்தார், உள்ள ஒருத்தன் ஒரு 10 நீதிமான் இருந்தா கூட நான் அதை விடுவித்திருப்பேன், ஒருத்தன் கூட சொன்னடி பேச்சு கேட்கிறவன் இல்ல, ஒருத்தன் கூட தேவனோடு சமாதானமாவே இல்ல, அவன் சண்டை போடக்கூடிய அளவிற்கு இருந்தான். தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது. இந்த கடைசி காலத்துல தேவனுடைய நியாய தீர்ப்பு நிலநடுக்கங்களின் வழியாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு சுனாமி மூலியமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு வானத்திலிருந்து நட்சத்திரங்களும் கல்முளைகளும் விழுந்து நியாய தீர்ப்பை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு கொள்ளை நோய்களின் நிமித்தம் வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவனுடைய கோபாக்கினை கடைசி நாட்களில் யார் தேவனோடு சமாதானமா இல்லையோ அவங்க மேல அது பாய ஆரம்பித்து விடும். அதனால தான் சொல்றேன், கடைசி காலம் ஆபத்துக்கள் நிறைந்த காலம். கடைசி காலம் ஆட்டுக்குட்டியானுடைய கோபம். பெரிய பெரிய அரசியல்வாதி, ராஜாக்கள், ஐஸ்வர்யவான்கள், பெரும் வியாபாரிகள், சுயாதீனர்கள், அடிமைகள் உட்பட அதற்கு முன்னாடி நிற்க முடியாது, கர்த்தரை எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருடைய கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி தேவனோடு சமாதானமாக இருக்கணும். இதை சுவிசேஷமாய் சொல்லணுமே, யார் சொல்லி கொடுப்பாங்க? ஒரு மனிதன் திருச்சபைக்கு வந்தால்தான் நியாய தீர்ப்பை பத்தி பாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு. திருச்சபைக்குள்ள வந்தவனுக்கு தான் உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. திருச்சபைக்குள்ள வந்தவனுக்கு தான் ஞானஸ்நானத்துக்கு பிறகு அபிஷேகத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. திருச்சபைக்குள்ள வந்தவனுக்கு தான் பரலோகம் நரகம்னு சொல்லிக் கொடுப்பாங்க. திருச்சபைக்குள்ள வந்தவனுக்கு தான் கடைசி கால நிகழ்வுகளையும் சொல்லிக் கொடுப்பாங்க. சரி, திருச்சபைக்கே வராத ஒருத்தனுக்கு யார் சொல்லுவா? திருச்சபைக்கு வராத ஒருத்தனுக்கு நியாய தீர்ப்பை பற்றி யார் சொல்லுவா? திருச்சபைக்கே வராத ஒருவன் தப்பித்துக்கொள்ள யார் வழியை உண்டாக்கி கொடுப்பா? அது சுவிசேஷகனுடைய கைகளிலே கொடுக்கப்படுகிறது. அவன்தான் அங்கே போய் ஜனங்களுக்கு தேவனுடைய கோபாக்கினை வரப்போகிறது, நீ தேவனோடு சமாதானமாயிக்கோ, நீ தேவனோடு சமாதானம் இல்லைனா வரக்கூடிய ஆபத்துக்களுக்கு தப்பித்துக்கொள்ள முடியாது என்கிற செய்தியை ஒரு நல்ல சுவிசேஷகன் சமாதானத்தை எடுத்து சொல்ல வேண்டும். தேவனோடு சமாதானம் இல்லாதவர்கள்
எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். மங்கின குதிரை வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் 4வது சம்பவமாய் சொல்லப்பட்டு இருக்கும். அவனுக்கு பேரே மரணம் தான். அவன் பேரே மரணம் தான். அந்த மரணம் ஆடு வாயை திறந்துட்டு கொத்து கொத்தா ஜனங்களுக்கு வாரி கொண்டுகிட்டே போகுமா. பட்டயத்தால, மிருகத்தால, கொள்ளை நோயால அப்படியே கொண்டுகிட்டே இருக்குமா. யாருக்கு தெரியுமா அந்த ஆபத்துக்கள் வரும்? தேவனோடு சமாதானமா இருக்கிறவர்கள் மேல இந்த மரண தூதனுக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. யார் தேவனோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ இந்த மரண தூதன் முதலாவது அவர்களைத்தான் பிடிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா அவங்க மேல ஒரு பாதுகாப்பு இல்லையே, அவங்க தேவனோடு இணக்கமா இல்லையே. யார் தேவனுக்குள்ள இருக்கிறார்களோ தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். தேவனை விட்டு விலகி இருக்கிறவங்க மேல தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. அப்படி என்று கேட்டால் அலெக்சாண்டர் எப்படி ஒரு நாட்டை கைப்பற்றினால் அவனுக்கு சொந்தமாகி அவன் உரிமை கொண்டு நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு அதிகாரம் கிடைக்கிறதோ அந்த மாதிரி ஆட்டுக்குட்டியானவரோடு தேவனோடு சமாதானமாய் இருக்கிற ஒருத்தனை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவார். தேவனோடு சமாதானம் இல்லாதவன் ஆட்டுக்குட்டியானுடைய கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள முடியவே முடியாது. அப்படி என்று கேட்டால் இதை சுவிசேஷமாய் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம். முதலாவது ஒரு மனுஷனுக்கு சமாதானம் தேவை, அதை சொல்லணும். ரெண்டாவது தேவனோட ஒருத்தர் சமாதானமா இருக்கணும். அது ரட்சிக்கப்பட்டவர்களானாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்கள் ஆனாலும் சரி, தேவனோடு ஒரு மனிதன் சமாதானமா இருக்கணுமே. ஏன் சமாதானமா இருக்கணும்? சமாதானமா இருந்தா என்ன பாதுகாப்பு, சமாதானமா இல்லாட்டி என்ன ஆபத்து என்கிற ரகசியத்தை சுவிசேஷமா எடுத்து சொல்ல வேண்டும். மூன்றாவது காரியம், இந்த சமாதானத்தின் ரகசியம். மனிதர்களோடு ஒரு மனிதன் சமாதானமா இருக்கணும். மனுஷனுக்கு மனுஷன் சமாதானமா இருக்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். இந்த செய்தியும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இந்த பூமியில சமாதானம், அன்பு இதை குறித்து சொல்லுவதற்கு ஆளே கிடையாது. ஒரு காலத்துல சில நன்னெறி சங்கங்கள் இருந்தது, சன்மார்க்கர்கள் சங்கங்கள் இருந்தது. அவர்கள் நன்னெறிகளை போதிப்பாங்க. யாரையும் அடிக்கக்கூடாது, அன்பா இருக்கணும், இரக்கமா இருக்கணும் அப்படிங்கிற நன்னெறிகளை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. யாருமே நன்னெறிகளை சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட சமாதானமா இருக்கணுங்கிற செய்தியை சொல்லுவதற்கு ஆள் கிடையாது. ஏன் சமாதானம், ஒருத்தனுக்கு ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு கேட்டா, ஒரு மனுஷன் தப்பிப்பதற்கு மற்றவனை காட்டி கொடுத்து தப்பிச்சு போயிடுவான். நானும் இன்னொருத்தனும் திருடிட்டோம், போலீஸ் தேடி வருது, என்கிட்ட விசாரிக்காங்க. நான் என்ன செய்வேன்னு கேட்டா, 2 பேர் மாட்டுனா 2 பேரும் ஜெயிலுக்குள்ள போகணும். நான் தப்பிப்பதற்கு அவன் மேல பொய்யான ஒரு புகாரை சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுவேன். ஸோ எனக்கும் அவனுக்கும் சமாதானம் இல்லை. ஒரு மனுஷன் தப்பித்துக் கொள்வதற்கு சிலரை காட்டி கொடுக்கிறான். சிநேகிதனா இருந்தால் கூட அவனை எதிரியா பார்த்ததா, நீ தானே இது செஞ்சேன்னு சொல்லி சிநேகிதனை கூட எதிரியாய் திடீரென்று மாற்றிக்கொள்கிறான். ஏன்? தான் தப்பித்துக் ஒரு பிரச்சனை வருதா, தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு எந்த மனுஷனா ஆனாலும் சரி அவனை காட்டி கொடுக்கிறான், அவனோட சண்டை போடுறான், அவனை சிநேகிதனா இருந்தாலும் எதிரியா பாவித்துக் கொள்ள. ஏன்? தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. தப்பித்துக் கொள்வதற்காகவே ஒரு மனுஷன் காட்டி கொடுத்து சண்டையை போட்டு சமாதானத்தை இழந்து விடுகிறான். ரெண்டாவது ஒரு விஷயம், சம்பாதிப்பதற்காகவே மனிதனுக்குள்ள சமாதானம் இல்லை. நான் சம்பாதிக்கணும் கேட்ட இன்னொருத்தர் ஏமாத்தி தான் இந்த உலகம் அப்படிதான் சொல்லி கொடுக்கு. நீ நல்லா ஆசீர்வாதமா சம்பாதிக்கணுமா, மற்றவனை ஏமாத்து, நீ ஏமாத்தி தான் நீ நல்லா இருக்க முடியும். அப்படின்னு கேட்டால் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் சமாதானம் எப்படி இருக்கும்? ஒருத்தன் ஏமாற்றினான் என்றால் இன்னொருத்தன் ஏமாற்றப்பட்டவன் என்றுதான் அர்த்தம். 2 பேர் எப்படி ஒரே தராசில் இருக்க முடியும்? அப்படி என்று கேட்டால் 2 பேருக்குள்ளேயும் சமாதானம் இருக்காது. ஒருவன் ஏமாற்றுவான், ஒருத்தன் ஏமாற்றப்படுவான். சம்பாதிப்பதற்காக ஏமாற்றான், ஒருத்தன் திருடுறான். ஒரு ஆள் நடந்து போக முடியல, செயின் அத்துட்டு போயிடறான். இவங்களுக்கு 2 பேருக்குள்ள எப்படி சமாதானம் இருக்கும்? அப்படி என்று கேட்டால் சமாதானம், தான் சம்பாதிப்பதற்காக சமாதானத்தை இழந்து மனிதனோடு எனக்கு மனுஷன் முகத்தாட்சணையும் பார்க்க மாட்டேன், நான் சம்பாதிக்கணும், யாரை கூட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, யாரை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, யார்கிட்ட திருடுனாலும் பரவாயில்ல, நான் நல்லா வாழணும் என்பதற்காக சம்பாதிப்பதற்காக. அடுத்து பிழைப்பதற்காக சில நபர்கள் அபகரித்து கொள்றாங்க. அந்த மனுஷனோடு இப்படி அப்பாவுக்கும் மகனுக்கும் சொத்து இருக்கு, அப்பா சொத்தை பிரித்து தர மாட்டேன்னு சொன்னா இவன் பிழைப்பதற்காக அப்பாவோட சண்டை போட்டு கொலை பண்ணி அந்த சொத்தை அபகரித்து கொள்றான். அப்பா எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு எதிராக இருக்காரு சொன்னா அப்பாவையே அடிச்சு செயல தூக்கி போடுற அளவுக்கு, கொலை பண்ற அளவுக்கு சமாதானம். தான் பிழைப்பதற்காக மனிதனுடைய சமாதானத்தை முறித்துக் கொள்கிறான். இந்த மாதிரி இந்த உலகத்தில் மனிதனுக்கு மனிதன் சமாதானத்தை இழந்து நிற்கிறான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சமாதானமா இருக்க முடியல. ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, இன்னொருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் கிடையாது.
சர்ச்சானாலும் சரி சமாதானம் கிடையாது. உலகத்தில் எந்த வேலை ஸ்தலமானாலும் சரி, என்னைய ஒருத்தர் முந்தி போயிடக்கூடாது, நான் அவனு முந்தி போயிடுன்னு சொல்லி என்ன அநியாயம் செய்ய முடியுமோ, துன்மார்க்கம் செய்ய முடியுமோ, ஏமாற்றி போய் சொல்லி முன்னுக்கு ஓடிடணும்னு சொல்லி சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. மனிதனுக்கு மனிதன் சமாதானமே இல்லை. இந்த நிலைமை ஏற்படக்கூடாது. அப்படி என்றால் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். கூடுமான வரை எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். ஸோ 3 இடத்துல சமாதானம். 4வது சமாதானம், சபையில் சமாதானம். எழுப்புதல் வந்தாலே பெரிய ஒரு அடையாளம், சபைக்குள்ளே சமாதானம் காணப்படும். ஆதி திருச்சபையிலே இது காணப்பட்டது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தின் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைக்குள்ளே சமாதானம். இந்த நாட்களில் சபைக்குள்ளே சமாதானம் கிடையவே கிடையாது. பாஸ்டருக்கு உடன் பாஸ்டருக்கு இடையிலே சண்டை நடந்துகிட்டு இருக்கு, சமாதானம் கிடையாது. விசுவாசிகள் ஒரு பக்கம் எழும்பி பாஸ்டர் மேல கொலை சொல்ல, பாஸ்டர் ஒரு பக்கம் எழும்பி விசுவாசிகளை திட்ட ஆரம்பிக்க, சபையவே வெளியே இருக்கக்கூடிய புற மதஸ்தவரை எடுத்து அட்டாக் பண்ணக்கூடிய அளவிற்கு சபைக்குள்ளே சமாதானம் கிடையாது. சபைக்குள்ளே சமாதானம் இல்லாமல் போக ஆதி திருச்சபையில் இருந்த 4 காரியங்கள் அரசியல் காரியங்கள். ஏன்னா ரோம அரசாங்கம் தான் அன்றைக்கு இருந்தது. இவங்க கிறிஸ்தவங்க பெருகிடுவாங்களே, இவங்க பெருகிட்டா ஏதாவது ஆபத்து வந்துருமோ என்று சொல்லி அரசியலின் நிமித்தம் திருச்சபைக்கு துன்புறுத்தல் நடக்க ஆரம்பித்தது. அதனால திருச்சபைக்குள்ள சமாதானம் இல்லாமல் போயிருச்சு. அதிகாரத்தில் இருக்கிறவங்க இயேசு என்ற பெயரை சொன்னாலே, இயேசு நாமத்தில் ஏதாவது சொன்னா உடனே அடிச்சு செயல தூக்கி போட்டுறது. ஏன்னா இயேசுங்கிற பெயர் பிரபலம் ஆகிட்டாங்களே. அப்படி என்றால் சபை அவங்க ஒரு நெருக்கடியான நிலைமை, அதிகாரிகளின் நிமித்தம் நெருக்கப்பட்டிருந்தாங்க. எப்போ வேணாலும் பேதுருவை தூக்கிட்டு செயல தூக்கி போட்டு கொலை பண்ண முடியும். அந்த அளவுக்கு உபத்திரவங்கள் அரசியல் நிமித்தமாய் வந்தது, அதிகாரிகள் நிமித்தமாய் வந்தது, மதவாதிகள் நிமித்தமாய் வந்தது. யூத மதத்தின் நிமித்தம் கிறிஸ்தவ மதம் வேகமாய் வளருது, நம்ம மதத்தை விட ஓவர்டேக் பண்ணிடுவாங்க போலன்னு சொல்லி யூத மதத்தில் இருக்கிறவங்க மறுபடியும் எழும்பி, அதுல முக்கியமான ஒருவர் தான் சவுல், சபையை துன்பப்படுத்த துவங்க ஆரம்பித்து விட்டார். சபைக்கு துன்புறுத்தல் எப்போ வருதுன்னா மதவாதிகளின் நிமித்தம் துன்புறுத்தல் நடக்கிறது. 4வது, சபைக்கு கள்ள ஓநாய்களின் நிமித்தம் கலப்படங்கள் நடக்க ஆரம்பிக்கு. இது எல்லாம் சபைக்குள்ளே சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையை காட்டுகிறது. 4 பேர் சபைக்குள்ள நல்லா சமாதானமாய் ஜபிக்க முடியல, சமாதானமா ஐக்கியமா இருக்க முடியல, சமாதானமா பிரசங்கத்தை கேட்க முடியல, சமாதானமா ஊழியர் இருக்க முடியல. எப்போ என்ன கலவரம் வரும்னே தெரியாது. இப்போ சமீப நாட்களாய் இந்தியாவில் பல திருச்சபைகள் அடிக்கப்படுது. இயேசுன்னு சொன்னாலே உங்க சர்ச்சை உடைச்சிருவோம். சில ஊழியரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைபிளை நீ மிதிக்கணுங்கிற சொல்ற அளவுக்கு துன்புறுத்தல் நடக்க ஆரம்பிக்கு. இன்னும் அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூரை செட்டு மாதிரி போட்டு ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மத தீவிரவாதிகள் உள்ள போய் கூரை செட்டெல்லாம் பிச்சு உடைச்சி, கொட்டெல்லாம் உடைச்சி, அங்கே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டெல்லாம் கல்லால் உடைச்சி, தீ வைக்க வேண்டியதெல்லாம் தீ வச்சு, ஸ்பீக்கர் காத்தாடி எல்லாம் உடைச்சி அவங்க நாசம் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெல்லாம் உருவி நாசம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எதை குறிக்கின்றால் திருச்சபை சமாதானம் இல்லாத, ஏன்னா அரசியல் நிமித்தமாய் துன்புறுத்தல், அதிகாரிகள் நிமித்தமாய் துன்புறுத்தல், மதவாதிகளின் நிமித்தமாய் துன்புறுத்தல், இந்த மாதிரி துன்புறுத்தல்களும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் சபையில சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையை காட்டினது. ஆதி திருச்சபையில் இது நடந்தது. ஆனால் என்றைக்கு இவர்கள் வசனத்தில் உறுதியாய் இருந்தார்களோ, எழுப்புதலுக்கென்று ஓட ஆரம்பித்தார்களோ, சபைக்குள்ளே சமாதானம் வந்தது. சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டேதான் இருந்தார்கள். ஆனால் சபை சமாதானம் பெற ஆரம்பித்து விட்டது. இந்த மாதிரி இந்த கடைசி நாட்களில் சபைக்கு உபத்திரவங்கள் உண்டுதான். சபைகள் அடிக்கப்படுவதும், நொறுக்கப்படுவதும், தீக்கிரையாக்கப்படுவதும், ஊழியர்கள் அடிக்கப்படுவதும், ரத்தம் சிந்தப்படுவதும் திருச்சபைக்கு நியமிக்கப்பட்டதுதான். ரத்த சாட்சிகள் கூட உண்டாகும். ஆனால் சபைக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். சமாதானத்தை சுவிசேஷமாய் சொல்லும் போது சமாதானத்தை ஏற்றுக்கொண்டவருடைய உள்ளத்துல கட்டாயம் சமாதானம் இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த கடைசி நாட்களில் 4 இடங்களில் ஒரு மனிதனுக்கு சமாதானம் தேவைப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு உள் சமாதானம் தேவைப்படுகிறது, இன்னர் பீஸ். அந்த உள் சமாதானம் இல்லாத மனுஷன் வேதனையோடு தற்கொலை பண்ணிதான் ஆக வேண்டும். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். 2வது, அவன் தேவனோடு சமாதானமா இருக்க வேண்டும். பீஸ் வித் காட், கடவுளோடு தேவனோடு அந்த மனுஷன் சமாதானமா இருக்க வேண்டும். 3வது, மனிதனுக்கு மனிதன் சமாதானமா இருக்க வேண்டும். அதையும் சொல்ல வேண்டும், சபையில் சமாதானமா இருக்க வேண்டும். இந்த காரியத்தை மையப்படுத்தி தான் நம் சமாதானத்தையே சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். ஏனால் கடைசி காலத்தில் ரட்சிக்கப்பட்டவன் கூட, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கூட
சமாதானத்தை இழந்து விடுவார்கள். அதனால தான் கடைசி 4வது பாயிண்ட் சபை சொன்னேன். ஏன்னா சபை வந்தவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாஸ்டர் தான், அழைக்கப்பட்டவர்கள் தான், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தான், கர்த்தரோடு கூட ஆராதனை ஐக்கியத்திலிருந்து சபை நடத்தவர்கள் தான். ஆனாலும் சூழ்நிலைகள் நிமித்தமாக, மதவாதிகளின் நிமித்தமாக, அரசியல் நிமித்தமாக சமாதானம் சபையிலே கெடுக்கப்பட்டு போயிடும். சமாதானத்தை சுவிசேஷமாய் சொல்லும் போது சமாதானம் அவர்களுக்கு நிலைத்திருக்கும். அதனால தான் நீங்க எல்லா நிருபங்களிலும் அதிகபட்சம் உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தையை சொல்லாமல் அதிகபட்சம் முடிஞ்சிருக்காது. பவுலுக்கு இந்த விஷயம் தெரியும். சபை நெருக்கத்தில், உபத்திரவத்தில் இருக்கு, துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சமாதான வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நிருபங்களில் உங்களுக்கு சமாதானம் என்று துவங்குவார், இல்லாட்டி சமாதானம் என்று முடிப்பார். ஏன்னா அந்த சமாதானம் சொல்லும் போது அவர்களுக்கு சமாதானம் உண்டாகுது. அப்படி என்று கேட்டால் சபைக்கு சமாதானம் தேவை. 4 இடங்களில் மனிதர்கள் சமாதானத்தை இழந்திருக்கும் போது நாம் சமாதானத்தை சுவிசேஷமாய் சொல்ல முடியும். இன்னொரு காரியம், இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் என்பது சர்வாயுத வர்க்கத்தில் ஒரு வர்க்கம். நம்ம எபேசியர் 6வது அதிகாரத்தில் அநேக சர்வாயுத வர்க்கத்தை நம்ம பார்க்கிறோம். ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், பட்டயம் ஆவின் பட்டயம், வசனம் என்கிற பட்டயம், விசுவாசம் என்கிற கேடயம் அப்படின்னு பார்க்கும்போது, சத்தியம் என்னும் கச்சை அப்படின்னு பார்க்கும்போது, சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்கிற பாதரட்சை என்கிற ஆயத்தம், அது சர்வாயுத வர்க்கத்தில் ஒரு வர்க்கம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 15வது வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். சமாதானத்தின் சுவிசேஷம் என்கிற பாதரட்சை ஆயத்தத்தை நாம் அணிந்தவர்களாய் இருக்க வேண்டும். பவுல் அந்த நிருபத்தில் எபேசியருக்கு எழுதும்போது ஒவ்வொரு சர்வாயுத வர்க்கத்தும் எவ்வளவு முக்கியம், தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு சர்வாயுத வர்க்கமாய் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுல முக்கியமான ஒரு சர்வாயுத வர்க்கம் சமாதானத்தின் சுவிசேஷம் என்கிற பாதரட்சை. அப்படி என்று கேட்டால் சர்வாயுத வர்க்கம் 2 விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும். 1, அவர்களை பாதுகாக்கும். 2வது, அடுத்தவர்களை பாதுகாக்கும். முதலாவது சர்வாயுத வர்க்கத்துக்கு 2 வேலை உண்டு. முதலாவது அவர்களை பாதுகாக்கும், 2வது அடுத்தவர்களை பாதுகாக்கும். இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள், அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இவர்கள் யாருக்கு சொல்லுகிறார்களோ ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்படி என்று கேட்டால் சமாதானத்தின் சுவிசேஷம் என்பது கடைசி நாட்களில் ஒரு சர்வாயுத வர்க்கமாய் அது செயல்பட ஆரம்பிக்கும். நம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டுதான் யுத்த காலத்தில் நிற்கிறேன் என்று சொன்னால் அவன் சமாதானத்தை சுவிசேஷமாய் சொல்லக்கூடிய சுவிசேஷகனாய் இருக்கணும். நான் சுவிசேஷ ஊழியமே செய்ய மாட்டேன், நான் சமாதானத்தை சுவிசேஷமே யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனாலும் நான் ஒரு யுத்த வீரன் என்று கேட்டால் அவன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளாதவன். பட்டயம் இருக்கு, கேடயம் இருக்கு, மார்க்கவசம் இருக்கு, தலைச்சீராக இருக்கு, நல்லது. ஆனால் எல்லா பகுதியும் அவன் பாதுகாக்கப்பட வேண்டுமையானால் சமாதானத்தின் சுவிசேஷம் என்கிற பாதரட்சை அவன் தொடுத்திருக்க வேண்டும். அவன் சர்வாயுத வர்க்கம் எல்லாமே அணிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் கடைசி காலத்தில் ஒரு யுத்த வீரனாய் இருந்தால் கூட அவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் உள்ளவனாய், பலவானை எலும்பி முந்தி கட்டுவதற்கு பலன் உள்ளவனாய் இருந்து யுத்த காலத்தில் நின்று யுத்தம் பண்ண வேண்டுமே. ஆனால் அவன் அணிந்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தில் முக்கியமான ஒரு வர்க்கம் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மகனாய், ஒரு சேனையாய் அவன் இருக்கணும். ஏன் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் தெரியுமா? மற்ற சுவிசேஷத்தின் பெயர் இங்க சொல்லாம சமாதானத்தின் சுவிசேஷத்தை மாத்திரம் ஏன் இங்க சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டால், கடைசி காலம் யுத்தம் நிறைந்த காலம், கலவரம் நிறைந்த காலம். சண்டையும் கலவரமும் யுத்தமும் நடந்த யாருக்கு தான் சமாதானம் இருக்கும்? எங்க வீட்டில் 2 பேர் சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சமாதானமே இருக்காது. 2 பேருக்குள்ள யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஒன்று வாய்ட்டு சண்டை ஓடுறாங்க, அப்பவும் சமாதானம் இருக்காது. கைட்டு சண்டை ஓடுறாங்க, அப்பவும் சமாதானம் இருக்காது. பண்ட பாத்திரத்தெல்லாம் எடுத்து எரிகிறாங்க, அப்பவும் சமாதானம் இருக்காது. வெளியிருந்து ஒரு ஆள் வராங்க, அப்பவும் சமாதானம் இருக்காது. அப்படி என்றால் கடைசி காலம் யுத்தம் நிறைந்த, போராட்டம் நிறைந்த, கலவரம் நிறைந்த, சண்டை நிறைந்த ஒரு காலம். இந்த காலத்துல சமாதானம் இல்லாத ஒரு இடத்துல சமாதானத்தை தான் கொண்டு போய் நிறுத்தணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எரியிற தீயை அணைக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டா தண்ணியைத்தான் நம்ம பயன்படுத்தணும். எரியிற தீயை
அணைக்கிறதுக்கு இன்னொரு தீயால அணைக்க முடியாது. அப்படி என்றால் அதற்கு ஆப்போசிட் என்னவோ இருக்கோ அதைத்தான் பயன்படுத்த வேண்டும். தண்ணியை பயன்படுத்தலாம், அமைந்துவிடும். அப்படி என்ற கடைசி காலம் யுத்தமும் போராட்டமும் நிறைந்த காலத்தில் சமாதானத்தை தான் ஆயுதமா பயன்படுத்தி கலவரத்தையோ சண்டையவோ போராட்டத்தையோ யுத்தத்தையோ நிறுத்த முடியும். அதனால தான் சமாதானத்தின் சுவிசேஷம் என்பது சர்வாயுத வர்க்கத்தில் ஒரு வர்க்கமாய் காணப்படுகிறது. இப்படித்தான் சமாதானத்தை நாம் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அந்தி கிறிஸ்து தான் போலி சமாதானத்தை கொடுக்க ஆரம்பிப்பான். அந்த போலி சமாதானத்தை கொடுப்பதற்கு அவன் சில காரியங்களை பயன்படுத்துவான். அதுல ஒண்ணுதான், ஒருவன் நல்லவன் என்று நினைத்தோம், கடைசி இவன் கெட்டவனாய் மாறிவிட்டானே. யூதர்கள் ஒரு பக்கம், இவன் மேசியா என்று நினைத்தோம், கடைசி இவன் இப்படி ஏமாற்றி விட்டான் என்று சொல்லி அவர்கள் துயரப்பட ஆரம்பிப்பார்கள்.